இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்கக்கூடி வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. யாவருக்கும் ஈஸ்டர் தின நல் வாழ்த்துக்கள். கடந்த நாள் நாம் பார்த்தோம், புனித வெள்ளி என்று நாம் பார்த்தோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் ஏன், எதற்காக என்று பார்த்தோம். ஏனென்றால் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டு எல்லா விதமான பாவங்களையும், சாபங்களையும், வியாதிகளையும், ரோகங்களையும், துன்மார்க்கமான காரியங்களையும், நாம் செய்கின்ற பாவங்களையும், நான் செய்த பாவங்களையும், நான் செய்ய போகின்ற பாவங்களையும் எல்லாவற்றையும் அவர் கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்தார். எதற்காக சுமந்து தீர்த்தார் என்றால், இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகளுக்கு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து சேரும்படியாக. ஏனென்றால் ஆபிரகாம் என்பவன் இஸ்ரவேல் ஒரு கோத்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும் தேவனுடைய ஆசீர்வாதம் என்று இருந்தது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும் ஆசீர்வாதம் என்று இல்லாமல் எல்லா ஜனங்களுக்கும், இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஆசீர்வாதம் உண்டாகும்படியாக கர்த்தர் கல்வாரி சிலுவை தெரிந்து கொண்டு, அதன் பிற்பாடு கல்வாரி சிலுவையில் முடிந்தது என்று சொன்ன மாத்திரத்தில் அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆபிரகாமுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் வைத்திருந்தாரோ அதற்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் புறஜாதிகளாய் இருக்கிற நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் அவர் கொடுத்தார். அவர் கொடுக்க நல்லவர் வல்லவருமாய் இருக்கிறார். ஏனென்றால் அவ்வளவு சொல்லி முடியாத ஆசீர்வாதங்கள். விசுவாசத்தின் தகப்பன் என்று நாம் ஆபிரகாமை குறித்து பார்க்கிறோம். எல்லா விதமான நன்மைகளும் ஊற்றும் கல்வாரி சிலுவையின் மூலமாக நமக்கு வந்தது என்று நாம் பார்த்தோம். இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர் தெளிந்த இந்த நன்னாளில் நாம் பார்க்க போகிற சத்தியத்தின் தலைப்பு, இயேசு நித்திய மரணத்தின் மீது வெற்றி சிறந்தார். நாம் யாவது சொல்லுவோம், இயேசு நித்திய மரணத்தின் மீது வெற்றி சிறந்தார். அதற்கு முன்பாக ஒரு வேத பகுதியை திரும்பவும் வாசிப்போம். லூக்கா 24 அதிகாரம் 1 முதல் 6. லூக்கா 24 1 முதல் 6 நான் வாசிக்கிறேன். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தமணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறையினிடத்தில் வந்தார்கள். கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கமடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறதென்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெளிந்தார். இயேசு உயிர் தெளிந்தார் என்று 6ஆம் வசனத்தில் மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இங்கே இல்லை. அவர் எங்கே இல்லை? கல்லறையில் இல்லை, கல்லறைக்குள்ளே இல்லை, மரித்த சடலங்களின் மத்தியில் இல்லை, மரித்தவர்கள் மத்தியில் இல்லை. அவர் உயிர் தெளிந்தார் என்று வேத பகுதி நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்களேன், நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பானது இயேசு நித்திய மரணத்தின் மீது வெற்றி சிறந்தார். இதில் நம்ம சில காரியங்களை பார்க்க போகிறோம். அதில் மரணம் என்கிற காரியத்தை குறித்து கொஞ்சம் சற்று ஆழமாக நாம் பார்க்க போகிறோம். மரணம் நாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னவென்றால், மரணம் என்றால் சரீர மரணம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். சரீர மரணம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். சரீர மரணம்னா சில பேருக்கு ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துடுறாங்க, சில பேர் பிறக்கும் போதே பிறந்துடுறாங்க, சில பேர் ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போயிடுறாங்க, சில பேர் வியாதிப்பட்டு இறந்துடுறாங்க, சில பேர் கோர விபத்துகளில் இறந்துடுறாங்க, சில பேர் முதிர் வயதாயும் 80, 90, 100 வயதுள்ளவர்களாயும் இறந்துடுறாங்க. இது சரீர மரணம் என்று நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த சரீர மரணம் அப்படின்னு பார்த்திங்கனாலே, சரீர மரணம் அதாவது இந்த சரீர மரணத்தை குறித்து நம்ம பார்க்க போகணுமானால் நாம் ஆதாம்
நீ பார்க்க வேண்டும். ஆதாமை பார்க்க வேண்டுமானால் நாம் ஆதியாமத்தை பார்க்க வேண்டும். தேவன் மண்ணினாலே ஒரு சரீரத்தை உருவாக்கி அந்த சரீரத்தை ஜீவ சுவாசத்தை ஊதினார். அப்பொழுது அவன் ஜீவ ஆத்துமாவான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவனுடைய சரீரம் அப்பொழுதும் உயிர்ப்பிக்கப்பட்டதென்றால் அப்பொழுதுதான் அவன் பார்த்தான் கண்களை திறந்து, அப்பொழுதுதான் அவன் கைகளை அசைத்தான், அப்பொழுதுதான் அவன் கால்களால் நடந்தான், அப்பொழுதுதான் அவனால் சுவாசிக்க முடிஞ்சது, அவனால் கேட்க முடிஞ்சது, அவனால் பேச முடிஞ்சது. எப்போ பிதாவாகிய தேவன் ஜீவ சுவாசத்தை ஊதின பிரகாரம். ஏன்னா அதற்கு முன்பாக அவன் வெறும் சரீரமாக தான் இருந்தான் தவிர அவனுக்கு எந்த ஒரு ஆற்றலும் இல்லாமல் இருந்தது. சரீரம் மண்ணால் படைக்கப்பட்ட சரீரம் வெறும் மண்ணாகத்தான் இருந்தது. அதே போல தான் சரீர மரணம் என்பது நம்முடைய சரீரத்தில் ஓடிக்கொண்டிருக்க இந்த சுவாசம் நிற்கும்போது சரீர மரணம் ஏற்படுகிறது. இந்த சுவாசம் தேவன் கொடுத்த சுவாசம், என்ன தேவன் கொடுத்த ஆவியும் கூட சொல்லலாம். நம்ம தேவன் கொடுத்த சுவாசம் சரீரத்திலேருந்து நீங்கும்போது மனிதன் மண்ணாக தான் இருக்கான். மனிதனால் எந்த காரியமும் செயல்படுத்த முடியாது, அவனால் பார்க்க முடியாது, அவனால் கேட்க முடியாது, அவனால் பேச முடியாது. அதை செத்த பிரேதம் என்று சொல்கிறார் பார்த்தீங்களா. அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது, அவனுக்காகவும் யாரும் எதுவும் செய்ய முடியாது, அவனாலே ஒன்றும் செய்ய முடியாது. அதான் சரீர மரணம். சரீர மரணம் என்றால் தேவனால் கொடுக்கப்பட்ட தேவனுடைய ஆவி ஒரு மனிதனிடத்திலிருந்து போகும்போது சரீர மரணம் ஏற்படுகிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம என்னைக்காவது எங்கேயாவது ஒரு சரீர மரணத்தை நாம் பார்த்தால் அவங்களுக்குள்ள தேவனுடைய ஆவி இல்லை, தேவனால் கொடுக்கப்பட்ட சுவாசம் இல்லை, அந்த ஜீவன் இல்லை. அதனால தான் அவங்க சரீரம் ஆயிட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. இந்த சரீரம் மண்ணுக்கு போகுது. ஏன்னா இது மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது. ஆதாமும் ஏவாளும் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டார்கள். அவர்களுடைய சந்ததியில் தான் நாம் வளர்கிறோம், அவளுடைய சந்ததியில் தான் நாம் இருக்கிறோம். எனவே நாம் பிறகு அனைவரும் ஆதாமின் சந்ததியிலிருந்து வந்த அநேகரும், அனைத்து ஜாதியினரும், அனைத்து விதமான மக்களும் ஒரு காலகட்டத்தில் சரீர மரணத்தை அவர்கள் நிச்சயம் அடைவார்கள். பாருங்கள், இந்த மரணங்கள் 3 விதங்கள் இருக்குது. உங்களுக்கு நான் முதலே அதை சொல்லிடுறேன். சரீர மரணம், ஆவிக்குரிய மரணம், நித்திய மரணம். இப்போ சரீர மரணம் என்றால் என்ன நம்ம பார்த்தோம். ஏன்னா சரீர மரணம் என்பது தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு ஆவி அந்த சரீரத்திலிருந்து நீங்கும் போது அவன் சரீர மரணத்தை அடைகிறான். ஆவிக்குரிய மரணம்னா தேவனை விட்டு பிரிதல், தேவனுடைய சமூகத்தை விட்டு பிரிதல். ஆதாம் ஏவாள் என்ன செஞ்சாங்க? அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிச்ச மாத்திரத்தில் தேவனுடைய பிரசனத்தை இழந்துட்டாங்க, தேவனுடைய வார்த்தையை விட்டு அவங்க விலகிட்டாங்க. தேவனுடைய சொல்லப்போனால் தேவனே எங்களுக்கு வேணாம், எங்களால் எல்லாம் பார்த்துக்கிற முடியும், நாங்கள் எல்லாவற்றையும் எங்களால் செய்ய முடியும், நீர் வேண்டாம் ஆண்டவரே, நீர் உம்முடைய வேலையை பாரு, நாங்கள் எங்களுடைய வேலையை பார்க்குறோன்ற சொல்லத்தக்க ரீதியில் அவங்க சுயமாய் முடிவெடுக்க கற்றுக்கொண்ட இடம். என்றைக்குமே தேவனால் உண்டாக்கப்பட்ட மனிதன் தேவனுடைய பிரசன்னத்தில் தேவனுடைய வார்த்தையோடு தேவ ஆவியோடு ஒன்றிணைந்து கலக்கும்போது தான் இந்த பூமியில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு மனிதன் என்றைக்கு தேவனை விட்டு பிரிகிறானோ அன்றைக்கு அவனுக்கு ஆவிக்குரிய மரணம் ஏற்படுகிறது. ஆவிக்குரிய மரணம் என்றால் ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் அவனுடையத்திலிருந்து வெளியேறுகிறது. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் 1000 இருக்கிறது. இந்த பூமியிலே ஒரு மனிதன் வெற்றிகரமாக வாழ்வதற்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் தேவைப்படுகிறது. ஆவிக்குரிய மனிதனாக இருந்தால் மட்டும்தான் அவனுக்குள் இருந்து தேவனுடைய ஆசீர்வாதங்கள் வெளிப்படும். தேவன் வேண்டாம், பிதாவாகிய தேவன் வேண்டாம், குமாரனா இயேசு கிறிஸ்து வேண்டாம், பரிசுத்த ஆவியானவர் வேண்டாம், அவருடைய நாமம் வேண்டாம், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் வேண்டாம் என்கிற சொல்கிற மனிதன் அவன் ஆவிக்குரிய ரீதியில் செத்தவனாக இருக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கணும். மரணம்னா ஏதோ ஒரு மரணம் தான், நம்ம கண்களால் பார்க்குற ஒரு மரணம் தான் கிடையாது. 3 விதமான மரணங்கள் இருக்குது. சரீர மரணம்னா என்னன்னு சொன்னேன், இப்போ ஆவிக்குரிய மரணத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். தேவனே வேணாம் என்று ஒரு மனிதன் சொல்கிறான் என்றால் அவன் ஆவிக்குரிய மரணத்தை கண்டவனாக இருக்கிறான். ஆவிக்குரிய மரணம் அவனோடு இருக்கிறது.
ஆவிக்குரிய மரணம் அவனோடு இருக்கிறது. ஆவிக்குரிய மரணம் நம்ம இடத்துல வரும்போது நம்மளால் ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது இந்த பூமியில். ஏனென்றால் இந்த பூமியை கர்த்தர் பிசாசின் கரத்தில் கொடுத்து வச்சுக்கிறார் பாருங்க. ஏன்னா பிசாசு தான் இந்த பூமியை ஆளுகை செய்கிறான். எனவே பிசாசு வைத்திருக்கிற அநேக தந்திரங்கள், அநேக சூழ்ச்சிகள், அநேக கிரிகைகள்லேருந்து நாம் விடுதலை ஆக்கப்பட வேண்டும். நாம் வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டுமானால் ஆவிக்குரிய தேவனோடு உள்ள உறவு, தேவனோடு உள்ள ஒரு நட்பு நமக்குள்ள அதிகமாக இருக்க வேண்டும். ஆதாமும் ஏவாளும் அந்த பழத்தை புசியாதிருக்கிற நாட்கள் வரையும் தேவனோடு அவர்கள் உறவாடினார்கள். தேவனுடைய சத்தத்தை எளிதாக கேட்டார்கள். தேவனுடைய சித்தத்தின்படி நடந்தார்கள். தேவனுடைய ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்று சென்றார்கள். ஆனால் அவர்கள் என்னைக்கு அந்த கனியை எடுத்து புசித்தார்களோ அதற்கு பிரகாரம் தேவனே வேண்டாம் என்று நிராகரித்த பிரகாரம் அவர்கள் சாகவே சாவா என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குல்ல. அதுதான் ஆவிக்குரிய அது சாவு. சரீர பிரகாரமான சாவு இல்லை, ஆவிக்குரிய சாவு. அந்த பழத்தை புசித்த மாத்திரம் அவர்கள் ஆவிக்குரிய ரீதியில் செத்தார்கள், சரீரத்தில் அவர்கள் சாகவில்லை. அவர்கள் 900க்கும் அதிகமான வருஷங்கள் வாழ்ந்தார்கள் என்று வேதங்கள் நமக்கு சொல்கிறது. வேத வசனங்கள் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதாம் எனவே ஆவிக்குரிய மரணத்தை நாம் ருசி பார்க்கக்கூடாது. ஏனென்றால் தேவனோடு ஒரு இல்லாத வாழ்வு இந்த பூமியிலே தோல்வியான வாழ்வாக இருக்கும், பூஜ்யமான வாழ்வாக தான் இருக்கும். தேவனோடு உள்ள உறவு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையாக இருக்கும். அந்த வெற்றி எப்படிப்பட்டிருந்தால் இந்த பூமியிலே ஒரு மனிதனும் ஒருவனும் அடைந்திராத வெற்றியோடு அவன் வாழ்வான். அசாத்தியமான காரியங்கள் அவனால் நிலைவரப்படும். அசாத்தியமான காரியங்கள் கர்த்தர் அவனை கொண்டு செய்ய முடியும். எனவே ஆவிக்குரிய மரணத்தை குறித்து நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆவிக்குரிய மரணம் என்றால் தேவனை விட்டு விலகுவது. நமக்கு சரீர மரணம் நிச்சயமாக உண்டாகும் இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும். ஆனால் ஆவிக்குரிய மரணம் நிச்சயமாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் ஆவிக்குரிய மரணமும் நித்திய மரணம் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிறது. நித்திய மரணம் என்றால் அது நம் கண்களால் நாம் பார்க்க முடியாது. நம்முடைய வாயினால் அவைகள் எப்படி இருக்கும் என்று சொல்லி தீர முடியாது. அவ்வளவு ரொம்ப ரொம்ப கொடூரமான ரீதியில் நித்திய மரணம் இருக்கும். நாம் யோசிக்க முடியாத அளவுக்கு, நாம் கிரகிக்க முடியாத அளவுக்கு, நாம் எண்ண முடியாத அளவுக்கு நித்திய மரணம் இருக்கும். நித்திய மரணம் என்றால் சாவே இல்லை. அந்த மரணங்கள் அது நமக்காக படைக்கப்பட்டதல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக படைக்கப்பட்டதில்லை, இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்காகவும் படைக்கப்பட்டதல்ல. அது பிசாசுக்கும் பிசாசின் தூதருக்காகவும் நித்திய மரணங்கள் உண்டாக்கப்பட்டது. அக்கினி கடல் நம்ம சாதாரண கடலில் பார்க்கும்போதே தண்ணியில் விழுந்தாலே தத்தளிக்கிறோம், இறந்து போயிடுறோம். அதே ரொம்ப நமக்கு பயமாக இருக்குது. ஆனால் அக்கினியால் சூழப்பட்ட ஒரு கடல், அப்படியே கண்களில் கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா சில மூவிலாம் காட்டுறாங்க, சில கதைகள்லாம் காட்டுறாங்க அக்கினி கடல்லாம் எப்படி இருக்குன்றது. அந்த ரீதியில் நாம் பார்த்தோம்னால் நாம் அவிஞ்சு போயிட மாட்டோம், நம்ம சாம்பல் ஆக மாட்டோம். நாம் என்ன ஆவியில் போகிறோமோ அதே ஆவியில் நித்தியமாய், அதாவது ஒரு முடிவே இல்லை, எண்டே கிடையாது. எதனால்? ஆவிக்குரிய மரணத்தை ஒரு மனிதன் தழுவி கொண்டதுனால நித்திய மரணத்தை ஒரு மனிதன் அடைகிறான். எனவே தான் நாம் ஆவிக்குரிய மரணத்தை தழுவி கொள்ளக்கூடாது. தேவனை விட்டு நாம் பிரியாதிருக்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் நமக்கு நித்திய மரணம் கிடையாது. நித்திய மரணம் பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் போடப்பட்டது, நமக்கு கிடையாது. இந்த பூமியில் பிறந்த கோடிக்கணக்கான மில்லியன் கணக்கான ஜனங்களுக்கு கிடையாது. இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்க வேண்டும், தியானித்து பார்க்க வேண்டும். இந்த வாரம் முழுவதும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த இந்த நல்நாள்லேருந்து இந்த வாரம் முழுவதும் நான் பார்க்க வேண்டிய ஒரே காரியம், நித்திய மரணம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுட்டேன், ஞானஸ்தானம் பெற்றுட்டேன், ஜெபிக்கிறேன், உபவாசிக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், பாடல்கள் பாடுறேன், சபைக்கு போகிறேன், தசமபாகம் கொடுக்குறேன், அதனால் கர்த்தர் நம்மளை நித்திய மரணத்துலேருந்து தப்பிச்சிருவார். அப்படி கிடையாது. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு மணி நேரமும் நாம் தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய பிரசன்னத்திலே, தேவனுடைய உறவாடுதலே, அவருடைய சத்தத்தை நாம் கேட்கறலா இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது பட்சத்தில் தான் நம்ம நித்திய மரணத்தை நாம் தவிர்க்க முடியும். ஏனென்றால் பாரம்பரியமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய
நித்திய ஆசீர்வாதங்களை கொண்டு வராது. எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் நித்திய மரணத்தை நாம் தவிர்க்க வேண்டும். நித்திய மரணத்தை தவிர்க்க வேண்டும். நம்மளுடைய மூட நம்பிக்கையினால் நம்ம எதையும் செயல்படுத்த முடியாது. மூட நம்பிக்கையினால் நமக்கு நம்பிக்கை இருக்குது, நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் 30 வருஷம் ஒரு சபையில் விசுவாசியாக இருக்கிறேன், 50 வருஷம் ஒரு சபையில் விசுவாசியாக இருக்கேன், அந்த சபை ஆரம்பம் முதல் இந்நாள் வரை ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் நான் கொடுத்து செலவு பண்ணியிருக்கேன், கர்த்தர் அதெல்லாம் பார்த்து நீ நித்திய மரணத்திலும் தப்புவிப்பார் அப்படின்றால் இல்லை. நம்முடைய இருதயம் தேவனுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். நம்முடைய சித்தமும் நம்முடைய திட்டமும் நம்முடைய நோக்கமும் நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய சிந்தனைகளும் இயேசுவின் சிந்தனைகளாக இருக்க வேண்டும். இயேசுவின் திட்டத்துக்கு ஒத்த திட்டமாக இருக்க வேண்டும். இயேசுவின் நோக்கத்துக்கு ஒத்த நோக்கமாக இருக்க வேண்டும். நித்திய மரணத்தை விட்டு அவன் வழி விலகி செல்ல வேண்டும். ஒரு மனிதனுக்கு 3 விதமான மரணங்கள் ஏற்படும். சரீர மரணம், ஆவிக்குரிய மரணம், நித்திய மரணம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு ஒரே மரணம்தான். அது சரீர மரணம் மட்டும்தான். ஆவிக்குரிய மரணம் ஏற்படாது, நித்திய மரணம் ஏற்படாது. ஏனென்றால் அவர்கள் அனைவரும் பரலோகத்தில் தேவனுடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் தேவனை புகழ்ந்து துதித்து பாடிக்கொண்டே ஆனந்த களிப்போடு பரலோகத்தில் இருப்பார்கள். தேவனை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும், தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும். எனவே தான் இயேசு எப்படி இந்த மரணத்திலிருந்து அவர் மீட்டு வெற்றி சிறந்தார். இயேசு நித்திய மரணத்திலிருந்து மீது வெற்றி சிறந்தார். இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், கல்லறையிலே வைக்கப்பட்டார், சீலைகளை சுற்றி பல நறுமண தைலங்களை சுற்றி வைக்கப்பட்டிருந்தார். அந்த கல்லறையின் வெளியே ஒரு பெரிய கல்லை கொண்டு மூடினார்கள். காவலிலே போர்ச்சவர்களை வைத்தார்கள். காவல் காக்கிறதற்கு போர்ச்சவர்களை வைத்திருந்தார்கள். ஆனால் இத்தனை போர்ச்சவர்களை காட்டிலும் இவ்வளோ பெரிய கல்லை புரட்டி ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உயிர் தெளிந்திருக்கிறார். ஏனென்றால் ஒரு கல்லும் ஒரு காவலாளியும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர் தெளிதலை தடுக்க முடியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெளிந்த நாள் அப்படின்னு கணக்கு பண்ணாலே, யோனாவுடைய நாட்களில் யோனா மீனின் வயிற்றில் 3 நாள் 3 பகல் 3 இரவு என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 3 பகல் 3 இரவு பாதாளத்தில், பாதாளத்தில் பிசாசுக்காக வைக்கப்பட்டிருந்த பாதாளத்தில் அங்கே போய் நோவாவின் காலத்தில் இருந்த ஜனங்கள் மரித்த போது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார் என்று வேத வசனம் நம்ம சொல்லுகிறது. ஏன்னா மரணத்தை ஜெயமாக விழுங்கினார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் ஒருவர் மாத்திரம்தான் வெற்றியுள்ளவர்களாக இந்த பூமியிலே மறுபடியும் உயிர் தெளிந்தார். என்ன அநேகர் மரித்தாங்க. லாசரு மரித்தான், உயிரோட எழும்பி வந்தார். அப்புறம் சிறு பிள்ளைகள் மரித்தவர்கள் உயிரோடு எழும்பி வந்தார்கள். ஆனாலும் அவர்கள் பின்னாடி மரித்தவர்களாக இருந்தார்கள், உயிரோடு எழும்பி வரவில்லை. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் உயிரோடு எழும்பி வந்தார். அது எப்படி எழும்பி வந்தார், மரணத்தை எப்படி ஜெயமாக விழுங்கினார் என்று 1 கொரிந்தியர் 15:24 போட்டிருக்கு பாருங்க. 1 கொரிந்தியர் 15:24. 1 கொரிந்தியர் 15:24 வாசிக்கிறேன். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துணைத்தனைகளையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிற அவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். சகல துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் வல்லமையும் எல்லாவற்றையும் இது பண்ணி பாருங்க. 1 கொரிந்தியர் 15:54 24 வாசித்தேன். 54 அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும்போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மறுபடியும் தெளிவாக வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15:54 அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ளும்போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கபடி
எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். அதுக்கடுத்து ஒரு வசனம் போட்டிருக்கு பாருங்க, 55ஆம் வசனம். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் பாதாளத்திலிருந்து வெளியே வந்தது மாத்திரமல்ல, கல்லறையிலிருந்து அவர் வெளியே வந்தார். ஏன்னா ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இதில், நித்திய மரணத்தை மேற்கொண்டவர் ஒருவர் மாத்திரம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாவது. அதற்கு பிறகு அவரை ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகள் அனைவரும் நித்திய மரணத்தை மேற்கொண்டவர்களாகவே இருந்தார்கள். நித்திய மரணம் நமக்கு கிடையாது, நித்திய ஆக்கினை தீர்ப்பு நமக்கு கிடையாது. அக்கினியும் கந்தகமும் கடலும் உள்ள அதெல்லாம் நமக்கு கிடையாது. பாருங்க, நமக்கு எப்போதுமே தேவன் வைத்திருக்கிற ஒரு வாசஸ்தலம் தான் பரலோகம்தான். அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் பரலோகத்தில் இருக்கும்படியாக தான் அவர் விரும்புகிறார். ஏன்னா மரணத்தை ஆண்டவராக இயேசு ஜெயமாக விழுங்கினார். அதற்கு பின்னாடி வருகிற சந்ததியெல்லாம் மரணத்தை ஜெயமாக விழுங்க தேவன் முதலாவது அற்புதத்தை அங்கே செயல்படுத்தி காட்டியிருக்கிறார். ஏன்னா ரோமர் 6:9 வாசிப்போம். ரோமர் 6:9. ரோமர் 6:9. ரோமர் 6:9. மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. இதில் மரணம் போட்டிருக்காங்க. ஏன்னா நித்திய மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை என்பது சரியான ஒரு அர்த்தம். என்ன, மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். நித்திய மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. நித்திய மரணம் பிசாசினால, ஆயிரக்கணக்கான பிசாசினால ஒரு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ இந்த பூமியில் ஒன்றும் செயல்படுத்த முடியவில்லை. ஏன்னா நித்திய மரணம் ஒரு மனிதனுக்கு இல்லை என்பதே இந்த ரோமர் 6:9 சொல்லுது பாருங்க. இயேசுக்கே இல்லைன்னா இயேசுடைய பிள்ளைகளுக்கு நமக்கு எப்படி இருக்கும்? அவரை நம்ம தகப்பனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், நாம் அவருடைய பிள்ளைகள். அவரே நம்முடைய சுதந்திரவாளியாக இருக்கிறார். ஏன்னா அவருடைய பங்கும் ஆஸ்தியும் எல்லாம் நமக்கு வருகிறது, அவருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு வருகிறது. அவரே நித்தியமாக பரலோகத்தில் இருக்கும்போது நமக்கு நித்தியமாக நரகம் என்பது இல்லை. ஏன்னா இந்த உயிர் தெளிந்த நாளில் இந்த காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப மிகவும் முக்கியமாக இருக்கிறது. 3 விதமான மரணங்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெயித்தார். சரீர மரணம், ஆவிக்குரிய மரணம், நித்திய மரணம். ஏன்னா கடைசியாக ஒரு வசனம் சொல்லப்பட்டிருப்பாருங்க, வெளிப்படுத்தல் 1:18. வெளிப்படுத்தல் 1:18. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். பாருங்க, ஆண்டவராய் இயேசு சொல்றாரு, மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அதுக்கு பின்பாக ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க, நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்குரிய திறவுகளை உடையவராயிருக்கிறேன். புரிஞ்சுதுங்களா? பாருங்க, பாதாளத்துக்குரிய திறவுகள் உடையவர் யாரு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. எனவே இந்த பூமியில் நாம் வாழ்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு விலகக்கூடாது, தேவனுடைய திட்டத்தை விட்டு விலகக்கூடாது, தேவனுடைய நன்மைகளை விட்டு விலகக்கூடாது, தேவனுடைய ஆசீர்வாதங்களை விட்டு விலகக்கூடாது. குறிப்பாக சொல்ல போனோம்னால் ஆவிக்குரிய மரணம் நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய மரணம் இருந்தால் நித்திய மரணம் ஒரு மனிதனை நிச்சயமாக ஆண்டு கொள்ளும். நித்திய மரணம். நாம் நம்மை பார்க்கிறோம், நம்மை சுற்றில 1000 ஜனங்கள் இருக்காங்க. நாம் பரலோகத்துக்கு போவது மாத்திரம் அரிதாக இருக்கக்கூடாது. நம்மை சுற்றிலும் இருக்கிற இனஜனத்தார், சொந்த பந்தங்கள் அனைவரும், ஆயிரக்கணக்கான ஜனங்களும்
நித்திய ஆக்கினைக்கு தப்பி நித்திய பரலோகத்துக்கு செல்ல வேண்டும் என்பது நம்முடைய வாஞ்சையாக இருக்கணும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர் தெளிந்து சொல்கிறார், நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சுவிசேஷம் பரப்புங்கள் என்று. அந்த வேத கட்டளையின்படி, வேத பிரமாணத்தின்படி, அவருடைய கட்டளைகளின்படி நாம் செய்ய வேண்டும். உலகமெங்கும் செல்ல வேண்டும். உலகமெங்கும் செல்ல வேண்டும். உலகமெங்கும் செல்ல முடியவில்லைனாலும் பரவாயில்ல, நம்முடைய அருகில் இருக்கிற ஒவ்வொரு தெருக்களில் கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். நம்முடைய வேலை ஸ்தலங்களில் வேலை செய்கிறவர்கள் மத்தியில் ஆண்டவராய் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். சுவிசேஷம் ஒன்று அவர்கள் சுவிசேஷத்தை அறிவித்து அவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது சரீர மரணத்திலிருந்து அவர்கள் சற்று விடுதலையாக்கப்படுகிறது மாற்றமல்ல, ஆவிக்குரிய மரணத்திலிருந்தும் நித்திய மரணத்திலிருந்தும் அவர்கள் விடுதலையாக்கப்படுகிறார்கள். ஆவிக்குரிய மரணத்திலிருந்து நித்திய மரணத்திலிருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மரணத்திலிருந்து அவர் வெற்றி சிறந்தார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய மரணங்கள் இருக்குது. மரணங்கள்னால் மரணங்கள் அல்ல, கடன் ஒரு மரணங்கள், ஞானக்குறைவு ஒரு மரணங்கள், பிரச்சனைகள் ஒரு மரணங்கள், குடும்பத்தில் ஐக்கியம் இல்லையா அது ஒரு மரணங்கள், பிள்ளைகள் நன்றாக படிக்கவில்லையா அது ஒரு மரணங்கள், வேலையே கிடைக்கலையா அது ஒரு மரணங்கள், மணமகனுக்கு மணமகளை கிடைக்கலையா அது ஒரு மரணங்கள், மணமகளுக்கு ஒரு மணமகனை கிடைக்கலையா அது ஒரு மரணங்கள், குடும்பத்தில் பிரிவினைகள் ஏற்படுகிறதா அது ஒரு மரணங்கள், பிசாசு கெட்டி வைத்துக்கிற எல்லா காரியங்களும் ஒரு மரணங்கள். பில்லி சூனியன்றாங்க, செய்வனன்றாங்க, மாந்திரவாதன்றாங்க, அதுவும் மலையாள மாந்திரவாதன்றாங்க. எல்லா மந்திரங்களுக்கும் அப்பாற்பட்ட ரீதியில் தேவன் செயல்படுகிறவராக இருக்கிறார். எல்லா பிரச்சனையும் ஒரு மரணம் தாங்க. எல்லா பிரச்சனையும், நம்ம பொய் பேசுகிறது, அடுத்தவர்களை குறித்து நாம் குறை சொல்வது, பகைமையாய் நாம் பார்ப்பது, எரிச்சல் உள்ளவர்களாய் நாம் இருப்பது, இதெல்லாம் ஒரு மரணம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரணத்தின் மீது எப்படி வெற்றி சிறந்தாரோ நாமும் மரணத்தின் மீது வெற்றி சிறக்க வேண்டும். இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் நாம் வெற்றி சிறக்கர்களாக இருக்க வேண்டும். எல்லா பிரச்சனைகளிலிருந்து வெற்றி சிறக்க வேண்டும். பிரச்சனைகள் இந்த பூமியில் இருக்க தான் செய்யும், பிரச்சனைகள் உருவாக தான் செய்யும், பிரச்சனைகள் அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கும். ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றில் நின்று அவனுக்கு விடுதலை கொடுப்பார். எல்லாம் இருக்க தான் செய்யும். எதுவுமே நமக்கு சாதகமாக பாதகமாக இருக்காது. எதுவுமே சுலபமாக இருக்குமென்றால் நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பற்ற உடனே சொல்கிற மாதிரி, அநேக ஊழியர்கள் சொல்கிற மாதிரி, ஞானஸ்நானம் தொட்டிக்கிலேயே ஒரு முக்கிய எடுத்துட்டேன்னா அப்படியே பரலத்துக்கு போயிடுவான். அவனுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் இந்த பூமியில் 40 வருஷம் 50 வருஷம் வாழணும். அதுக்கு பிரகாரம் கர்த்தர் கொடுத்த திட்டத்தின்படி வாழணும், கர்த்தர் கொடுத்த நோக்கத்தின்படி வாழணும், கர்த்தர் வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் நாம் பெற்று அனுபவிக்க வேண்டும். கர்த்தர் வைத்திருக்கிற ஓட்டத்தில் ஓட வேண்டுமானால் பிரச்சனைகள் வந்து கொண்டு தான் இருக்கும். ஒரு பிரச்சனையை நீங்கள் கடந்து செல்வீர்கள், அடுத்த பிரச்சனை பெருசாக இருக்கும். அடுத்த பிரச்சனையை கடந்து செல்வீர்கள், அடுத்த பிரச்சனை பெருசாக இருக்கும் கண்டிப்பாக. அதுக்கு தான் தேவன் சொல்கிறார், ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. ஏன்னா நேற்று பிரச்சனை வேற மாதிரி இருக்கும், நேற்று கிருபை வேற மாதிரி இருக்கும், இன்றைக்கி பிரச்சனை வேற மாதிரி இருக்கும், இன்றைக்கி கிருபை வேற மாதிரி இருக்கும், நாளைக்கு பிரச்சனை வேற மாதிரி இருக்கும், நாளைக்கு வேறு கிருபைகளை கர்த்தர் கொடுப்பார். அதினதின் காலத்தில் அதினதின் கிருபைகளை கொடுக்க கர்த்தர் நல்லவரும் வல்லவருமாக இருக்கிறார். ஏன்னா ஒவ்வொரு நாளும் மரணத்தை நாம் மேற்கொள்கிறவர்களாக இருக்கணும். ஏனோதானோ என்றல்ல வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை. எப்படியோ வாழ்ந்துட்டு எப்படியோ போய் சேர்ந்துடலாம், அப்படி இல்லை. கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவின் இரத்தத்துக்காக, அவருடைய பாடுகளுக்காக, அவர் பட்ட பிரயாசங்களுக்காக. நான் சொல்கிறேன், கடைசி சொட்டு இரத்தத்தை அவர் சிந்தினார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கேன். கடைசி சொட்டு ரத்தம் சிந்தின பிரகாரம் தான் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு, அதுவும் வெளியே ஏறிடுச்சு. அவரை போல் நாம் பாடுபட முடியாது. சாதாரண ஒரு ஊக்க எடுத்து கையில் குத்தினாலே அவ்வளோ வலிக்குது. அது ஆறுறதுக்கே 2 நாள் ஆகுது. தெரியாதனமாக குக்கர் சுட்டுக்குச்சுன்னா அது ஆறுறதுக்கு 2 நாள் ஆகுது. தெரியாதனமாக கீழே விழுந்துட்டோன்னா காலில் பெருவிரல் சிறுவிரல் அடிபட்டு அது ஆறுறதுக்கு 4-5 நாள் ஆகுது. அதை சொல்லிக்கிட்டே இருக்கோம் பாருங்கள். ஆனால் அவர் பட்ட பாடுகளை நாம் தியானிக்க வேண்டும். அதன் மூலமாக கல்வாரி சிலுவை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அதன் மூலமாக அவருடைய மரணத்தை அவர் எப்படி ஜெயித்தாரோ நாமும் மரணத்தை ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர் தெளிந்த இந்த நன்னாளில் நாம் நம்முடைய பிரச்சனைகள், அதாவது நம்முடைய மரணங்கள் ஒவ்வொன்றையும்
தாண்டி 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 நாம் வெற்றி சிறக்க வேண்டும். நம்முடைய முற்பிதாக்கள் இல்லாத பிரச்சனையா? நோவாவுக்கு பிரச்சனை இருந்துச்சுங்க. நோவாவுக்கு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. அந்த காலத்தில் அவன் மலையை பார்த்ததே இல்லை. இன்றைக்கெலாம் நம்ம மலையை பார்க்குறோம், மழை வர்ற மாதிரி இருந்தால் கொடையை கொண்டு போகிறோம், இல்லை கார் எடுத்துகிட்டு போகிறோம், இல்லை பஸ்ஸில் போகிறோம், இல்லை நனையாமல் இருக்க நம்ம ரெயின் கோட்டை கொண்டு போகிறோம். ஆனால் மலையை பார்க்காத ஒரு மனிதன் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு மழை வரும் என்று கொப்பேர் மரத்தினால் பேலையை கட்டுறான். சரி, கர்த்தர் பேலையை தான் கட்ட சொன்னாரா? இந்த 8 பேர் மட்டும்தான் காப்பாற்ற போகிறாருன்னா அப்படி இல்லை. எக்கச்சக்கமான வேலை. பல மாதங்கள் அவன் வேலை செய்து பேலையை கட்டினான். அதில் நம்ம ஈஸியாக ஒரே வார்த்தை சொல்லிட்டு போகிறோம். 1 மணி நேர பிரசங்கத்தில் நம்ம சொல்லிட்டு போகிறோம் நோவாவோட கதையை. அவன் பல மாதங்கள் காத்திருந்து பல விலங்குகள், பல பறவைகள், ஊரும் பிராணிகள், காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், அவை எல்லாவற்றையும் அவன் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அது சேர்க்கிற மாத்திரமில்லை, அவைகள் ஒன்றோடு ஒன்று பச்சிக்காதபடிக்கு, ஒன்றோடு ஒன்று சண்டையிடாதபடிக்கு எல்லாவற்றையும் அவன் கண்காணித்து வைக்க வேண்டும். அவைகள் எல்லாவற்றுக்கும் சாப்பாடு கொடுக்க வேண்டும். இவை எல்லாவற்றையும் நாம் யோசித்தால் ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. நோவாவை கீழ்ப்படிந்தார். பழைய ஏற்பாடு காலத்தில் பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்த மனிதர். புதிய ஏற்பாடு காலத்தில் புதிய உடன்படிக்கையில் புதிய ரத்தத்தில் பரிசுத்த ரத்தத்தில் வாழ்கிற நாம் அவருக்காக என்ன கிரயம் செலுத்த போகிற இந்த உயிர் தெளிந்த நாளில் யோசித்து பார்க்கணும். அதிகாலை ஜெபமாக எந்திக்கணும். வேதத்தை வாசிக்க சொல்கிறாங்களா வாசிக்கணும். ஜெபிக்க சொல்கிறாங்களா ஜெபிக்கணும். கர்த்தருடைய சுவிசேஷத்துக்காக, கர்த்தருடைய ஜெபத்துக்காக நாம் எங்கும் வெட்கப்பட்டுலாம் இருக்கக்கூடாது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்க தாளந்துகளையும் நேரங்களையும் பயன்படுத்த முடியாது. கர்த்தருடைய ஆவின்னு சொல்கிறாரு. நோவா பயன்படுத்தினார். கொப்பேர் மரம் ஒன்றே அவர் நோவா இருந்த வீட்டை சுற்றிலும் அந்த தேசங்களில் இல்லை. அது எங்கெங்கேருந்து கொண்டு வரப்பட்டது மரங்கள், அவ்வளோ மரங்கள். கொப்பேர் மரம் அதை அறுக்கிறதுக்கு எத்தனை ஆணிகள் தேவைப்பட்டிருக்கு, எத்தனை ரம்பங்கள் தேவைப்பட்டிருக்கு, எத்தனை வேலையாட்கள் தேவைப்பட்டிருப்பாங்க, எத்தனை ஜனங்கள் அதில் வேலை செஞ்சுருப்பாங்க. அந்த ஜனங்களே வரலனால் நோவா அவனுடைய குடும்பம் மாத்திரம்தான் வேலை செய்யப்பட்டிருக்கும். கண்ணுக்கு காணாத மழை வருகிறென்று ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு நோவா வேலை செய்தார். இன்றைக்கி நாம் கண்ணுக்கு காணாத ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும்போது அதை செயல்படுத்துவர்களாக இருக்க வேண்டும். இந்த உயிர் தெளிந்த நல்ல நாளில் ஏன்னா செயல்படுத்தும் போது தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நோவா ஆசீர்வாதங்களை அப்படி தான் பெற்றுக்கொண்டார். நோவா கண்ணுக்கு காணாத எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சத்தத்தையும்படி கேட்டு 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 செஞ்சு 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 கடைசியில் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்னா அந்த பூமியவே கர்த்தர் நோவாவுக்கு அவனுடைய சந்ததிக்கு கொடுத்தாரு. இவ்வளோ பெரிய பூமி பாருங்கள், இவ்வளோ பெரிய பரப்பு இருக்குது, எத்தனை ஏக்கர் கணக்கில் இருக்குது, கோடி கணக்கில் கிலோமீட்டர் இருக்குது. இவ்வளோ பெரிய பூமியை கர்த்தர் கொடுத்தாரு நோவாவுக்கும் அவருடைய குடும்பத்துக்கு மாத்திரமே. ஏன்னா கீழ்ப்படிஞ்சார். ஆண்டோடைய சத்தம் வருதா கீழ்ப்படியை தான் செஞ்சே ஆகணும். ஜெபிக்கணுமா ஜெபிக்கணும், எந்திக்கணுமா எந்திக்கணும். நான் எந்திக்க மாட்டேன், நான் வைக்க மாட்டேன், நான் தூங்க போகிறேன். அசதி இயேசு நாமத்தை நிராகரிக்கணும். சோம்பேறித்தனத்தை ஆவி இயேசு நாமத்தை நிராகரிக்கணும். அது உங்களுக்கு இருந்தாலும் எனக்கு இருந்தாலும் அதுதான். உங்களுடைய குடும்ப வாழ்க்கை சிறக்கணும், உங்களுடைய பள்ளிக்கூட வாழ்க்கை சிறக்கணும், ஊழியங்கள் சிறக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வேண்டும். காணாத மலைக்காவே நோவா இவ்வளோ பெரிய காரியம் செய்தால் கர்த்தருடைய அன்பை நாம் ருசி பார்த்துருக்கிறோம். அவருடைய கல்வாரியின் பாடுகளை நாம் நோக்கி பார்க்கிறோம். அவருடைய கல்வாரி இரத்தத்தில் நம்முடைய பாவங்களை நாம் கழுவி இருக்கிறோம். நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் தேவனுடைய சமூகத்தில் அப்பா பிதாவை என்கிற கூப்பிடுகிற புத்திர சுயாதீனத்தை நாம் பெற்றிருக்கிறோம். நோவா அப்பா பிதாவை தேவனை கூப்பிட முடியாது, ஆனால் நாம் கூப்பிட்றோம். ஏன்? கல்வாரி சிலுவையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு வெற்றி சிறந்து எழுந்தார். அவர் எழவில்லை என்றால் நாம் அப்பா பரலோக பிதாவையெல்லாம் நம்ம ஜெபிக்க முடியாது. நம்முடைய ஜெபத்துக்கு முன்பாக என்ன வருகிறது? பரலோக பிதாவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களுடைய அன்பின் சமூகத்தில் வருகிறோம் அப்படின்னு வருகிறது. ஏன்? பரலோக பிதாவாகிய தேவனை நாம் கிட்டி சேர வேண்டுமானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியாக தான் போக வேண்டும். அதற்காக தான் ஆண்டவராக இயேசு சொல்கிறார், நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன் என்று. அவருடைய வழியில் தான் நம்ம போக முடியும். எனவே ஒவ்வொரு நாளும் சத்தத்தை கேட்கறதா இருக்க வேண்டும். இந்த உயிர் தெளிந்த இந்த நன்னாளை நாம் ஒரு காரியத்தை குறித்தான் நாம் தீர்மானித்திருக்க வேண்டும். இயேசு எப்படி மரணங்களை ஜெயித்தார், அவருக்கு எதிராக அவர் இந்த பூமியில் வாழ்கிற 33 வருடங்களும் பல்வேறு மரணங்கள், பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு போராட்டங்கள் எல்லா ஜனங்களால் அவருக்கு வந்ததுங்க. ஆனால் எல்லாவற்றிலும் அவர் மரணங்களை ஜெயித்து கொண்டே இருந்தார். கடைசியாக நித்திய மரணத்தையும் அவர் ஜெயித்தார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாளில் நாம் முடிவெடுக்க வேண்டும். அடுத்த வருஷம் ஈஸ்டருக்குள்ளாக நம்முடைய ஆவிக்குரிய ஜீவன் ஒரு பங்கு உயர்ந்திருக்க வேண்டும். சரீரத்தில் நாம் ஒரு பங்கு உயர்ந்திருக்க வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும்.
தேவனோடு உள்ள ஒரு உறவாடுதல் நமக்கு இன்னும் ஐக்கியமாக இருக்க வேண்டும். நம்ம ஜெபிக்கிறோம், வைக்கிறோம், எல்லா காரியங்களும் செய்கிறோம். ஆனால் நம்ம இன்னும் அதிகமாக சேரணும். கர்த்தர் அதான் பிரியப்படுகிறார். கர்த்தர் அதான் பிரியப்படுகிறார். யோசுவா என்கிற அந்த மனிதன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தான். தாவீது சொல்கிறாரு, இஸ்ரேல் தேசத்துக்கு 2வது ராஜா சொல்கிறாரு, 1000 நாள் என்னோடய அரண்மனையில் நான் வாழ்கிற காட்டிலும் ஒரு நாள் உம்முடைய சபையில் சர்ச்சில் நான் வந்து வாழ்வது எனக்கு இன்பமாக இருக்கும், எனக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்றார். மோசே இவர்கள் எல்லோரும் தேவனுடைய சத்தத்தை கீழ்ப்படிந்தார்கள். பாருங்கள், நாம் கீழ்ப்படியணும். முதல்ல பெற்றவங்களை கீழ்ப்படியணும். பெற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அது கீழ்ப்படியணும். வேத வசனம் சொல்லுகிறது, நாங்கள் சொல்லலை. கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம். நாங்கள் கீழ்ப்படிந்தோம், இன்றைக்கி ஆசீர்வாதமாக இருக்கிறோம். இன்னும் பெரிய காரியங்களை கர்த்தர் இந்த வருடத்தில் வைத்திருக்கிறார். 1000 நன்மைகள் நம்மை தேடிக்கொண்டே இருக்கிறது. நம்மை ஆசீர்வதிக்க வகை தேடும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டே இருக்கிறது. யாரை ஆசீர்வதிக்கலாம், யாரை உயர்த்தலாம், யாரை மலையின் மேலே இருக்க பட்டணமாக வைக்கலாம், யாரை கலங்கரை விளக்கமாக வைக்கலாம், யாரை ஒளியாக வைக்கலாம், யாரை வெளிச்சமாக வைக்கலாம், யாரை உப்பாக வைக்கலாம் என்று கர்த்தருடைய கண்கள் நோக்கி இருக்கிறது. அவருடைய கண்கள் நம்ம மேலே படணும். கர்த்தர் எப்படி மோசையை நோக்கி பார்த்து, நூனின் குமாரன் யோசுவா நோக்கி பார்த்து, ஆபிரகாமை நோக்கி பார்த்து, ஈசாக்கை நோக்கி பார்த்து, யோசேப்பை நோக்கி பார்த்து ஆசீர்வதித்தாரோ பார்க்கணும். விசுவாச வார்த்தையை ஆலயத்தை அவர் நோக்கி பார்க்கணும். பெனிங்கனை அவர் நோக்கி பார்க்கணும். உங்கள் பேரை அதில் போட்டுக்கோங்க, நீங்கள் நோக்கி பார்க்கலாம் இருங்க. கர்த்தர் உங்களை மேல் நோக்கி பார்க்கலாம் இருக்க வேண்டும். இந்த காலை வேளையில் கர்த்தர் அதான் சொல்கிறாரு, எப்பொழுதும் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு விலகக்கூடாது. அந்நிய காரியங்களுக்கு நம்முடைய மனதை நாம் செவி சாய்க்கக்கூடாது. அந்நிய காரியங்களுக்கு. அதனால் நமக்கு 10 ரூபாய் லாபம் வந்தாலும் பரவாயில்ல, 10 ரூபா நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, தேவனை விட்டு பிரிக்கிற காரியங்களுக்கு நம்முடைய மனதை நாம் செலுத்தக்கூடாது. தேவனோடு உறவாடுகிற காரியங்களுக்கு, தேவனை அறிந்து கொள்கிற காரியங்களுக்கு நாம் 1000 ரூபாய் செலவழிக்கலாம், 10,000 ரூபாய் செலவழித்தாலும் அது நமக்கு பிரயோஜனம். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் வளர்கிறார் என்றால் ஆவிக்குரிய சத்தியங்களை நாம் மேய்ந்து கொள்ளும்படியாக ஆவிக்குரிய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்க பல ஆயிரங்களை செலவழிக்கலாம். கர்த்தர் சொல்கிறார். எனவே இந்த உயிர் தெளிந்த இந்த நன்னாளில் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற இந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், உயிர் தெளிந்த இயேசு கிறிஸ்து எப்படி வெற்றி சிறந்தாரோ நாமும் வெற்றி சிறக்க, நாமும் ஒவ்வொரு காரியங்களையும் வெற்றி சிறக்க தேவன் நம்மை பயன்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் யாவரும் எழுந்திருப்போம். கண்களை மூடி ஒரு நிமிடம் இந்த கேட்ட சத்தியத்துக்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் செலுத்தணும். கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்தில் உயிர் தெளிந்த இந்த நன்னாளில் நாம் யாவரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நான் உங்களுக்காக ஜெபித்து முடிக்க இருக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாய் இயேசுவின் நாமத்தினால, உயிர் தெளிந்த குமாரனாய் இயேசுவின் நாமத்தினால் உங்களுடைய அன்பின் சமூகத்தில் வருகிறம்பா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தந்தையே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே என்கிற கூப்பிடுகிற புத்திகிற சுபிகாரத்தின் ஆவியை நீர் எங்களுக்கு கொடுத்திரே கல்வாரி சிலுவையின் மூலமாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் எப்படி வெற்றி உள்ளவர்களாக வாழ்ந்தாரோ அதே போல் நாங்களும் வெற்றி உள்ளவர்களாக வாழ நீர் எங்களை கிருபை பாராட்டி இருக்கபடியாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த கேட்ட சத்தியங்கள், கேட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்களுடைய இருதயத்தில் நாங்கள் விதைக்கிறோம்ப்பா. 30, 60, 100 மடங்காக கர்த்தாவே அவைகளை நீர் எங்களுக்கு திரும்ப தருகிறபடியாலும் ஸ்தோத்திரம். கேட்ட சத்தியங்களின்படி எங்களுடைய வாழ்க்கை கர்த்தாவே நடத்தப்பட உதவி செய்கிறபடியாலும் ஸ்தோத்திரம். எங்களுக்கு சரீர மரணம் நிச்சயமாக இருந்தாலும் ஆவிக்குரிய மரணம், நித்திய மரணம் எங்களுக்கு இல்லை ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தை விட்டு நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசனத்தை விட்டு நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பிலே நாங்கள் இன்னும் அதிகமாக வளர, உம்முடைய சித்தத்தையும் உம்முடைய நோக்கத்தை நாங்கள் செய்கிறலாம் இருக்க நீர் எங்களை கர்த்தாவே வைத்திருக்கபடியாக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு எதிராக இருக்க எல்லா மரணங்கள் என்கிற பிரச்சனைகளிலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய புதிய கிருபைகளை எங்களுக்கு அனுப்பி எங்களை வழி நடத்துகிறபடியாலும் ஸ்தோத்திரம். வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்கிற தேவனுடைய சத்தத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்டு
கர்த்தருடைய நன்மைகளை நாங்கள் பெற்று இந்த பூமியிலே தேவனை பிரதிபலிக்கிறவர்களாக நீர் எங்களை வைத்திருக்கபடியாக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரம்பா. கலந்து கொண்ட கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம்பா. அவளுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. இதை கேட்கிற யாவரும் கர்த்தாவே, இதை தியானிக்கிற யாவரும் இந்த சத்திய வசனங்கள் என்றைக்கும் எப்பொழுதும் எங்கே இருந்தும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபரையும் நீர் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம்பா. கர்த்தாவே, வசனங்கள் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டது என்று நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புகிறோம்பா. இயேசுவின் நாமத்தினால இந்த பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகளை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். தசம்பாங்களை ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். 100 தனியாக அவருடைய வாழ்க்கையில் நீர் திரும்ப கொடுக்கிறபடியால் ஸ்தோத்திரம். 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை நீர் கர்த்தாவே பங்களிப்பாக நீர் கொடுக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு கொடுத்து ஒருவரும் குறைவு போகல ஆண்டவரே. தாவீதை போல் அள்ளி கொடுக்கலாம் நீர் இவர்களை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்பா. கர்த்தாவே, இந்த ஆலயத்தை நீர் ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம். உம்முடைய கல்வாரியின் திரு ரத்தத்தை சிந்தி இந்த விசுவாச வார்த்தை ஆலயத்தை கர்த்தாவே நீர் தெரிந்து கொண்டு இருக்கபடியால் ஸ்தோத்திரம். இதை நீர் உருவாக்கியிருக்கபடியாலும் ஸ்தோத்திரம். இந்த ஆலயத்துக்கென்று வைத்திருக்கிற எல்லா திட்டமும் நோக்கமும் சித்தமும் கர்த்தாவே பாதைகளை நீர் காண்பிக்கிறபடியாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுது இருக்க பார்க்கல இந்த புதுச்சேரி பட்டணத்தில் இந்த ஆலயமானது 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்பா. எங்களை வெறுமையாக்குறோம், எங்களை தாழ்த்துக்கிறோம், உண்மை உயர்த்திக்கிறோம், உண்மை கனம் பண்ணிக்கிறோம்ப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய கர்த்தாவே கல்வாரியை ஒரு செகண்ட் நாங்கள் யோசித்து பார்க்கிறாண்டவரே. அதன் மூலமாக நீர் வைத்திருந்த எல்லா நன்மைகளையும் நாங்கள் எண்ணி பார்க்கிறான்ப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.